ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்றதை பார்ப்போம். உங்களுக்கான ரீடிங், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். இது ஒரு சில பேருக்கு பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஸோ இது உங்களுக்கான ரீடிங். இதை மிஸ் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் பயன்லாம் வைக்கல, டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கான ரீடிங் என்ன இன்னைக்கு வருதுன்றதை பார்ப்போம். ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஒரு புது சோல்மேட் வரப்போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது கார்டை பார்க்கும்போது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பட்ட பிரச்சனைக்கு ஒரு விடுவு காலம் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பர்சன், ஒரு சோல்மேட் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு இந்த இதில் என்னடா இது ஸ்வாடை பார்த்துட்டு இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பிரச்சனை தான் பட்டுட்ருக்கீங்க. ஒரு சில பேர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு தப்பான ஆள்கிட்ட வந்து பழகி நம்பி ஏமாந்துட்டீங்க. ஸோ இப்போ அந்த அந்த பர்சனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால தான் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் ப்ராப்ளம், ரியல் ஃபேஸ், அவங்களோட என்ன எதிர்பார்த்து வந்தாங்கன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களோட ரியல் ஃபேஸை காட்டிட்டாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த அவங்கள விட்டு விலகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்களை நோக்கி ஒரு புதிய சோல்மேட் வர இருக்க காத்திருக்காங்க. அந்த சோல்மேட் வந்து இது யூனிவர்ஸ் மெசேஜ். ஓகே, இந்த சோல்மேட் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இந்த சோல்மேட் எப்படி இருப்பாங்க பார்ப்போம். இந்த சோல்மேட் எப்படி இருப்பாங்கன்றத பார்ப்போம். ஃப்யூச்சரில் வரப்போகிற சோல்மேட். அடிக்கடி அவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். ஓகே, அடிக்கடி அவங்கள்ட்ட ஏதாவது வாக்குவாதம் வந்திருக்கும். அவங்களோட நீங்கள் அடிக்கடி நல்லா பேசவே மாட்டீங்க. எப்பயுமே வந்து அந்த உங்களோட புது சோல்மேட் அவங்கள்ட்ட நல்லாவே பேச மாட்டீங்க. அவங்கள்ட்ட வந்து பேசுகிறதெல்லாம் ஒரு வாக்குவாதமாக இருக்கும். நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் அவங்க நோ சொல்லுவாங்க. அவங்க நோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து பழக்கமான பர்சனாக இருக்காங்க உங்கள் புதிய சோல்மேட். ஓகே, உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து பழக்கமான பர்சன். ஸோ உங்களோட தான் இருக்காங்க. பட்டு இவங்க தான்ன்றது நீங்கள் இன்னைய வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சதே இல்லை. அந்தளவுக்கு உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு சில விஷயத்த சொல்லாமலே மறைச்சிருப்பாங்க. மீன்ஸ் உங்களை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் சோல்மேட்டாக இருப்பாங்க. இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது. பட் அந்த பர்சன் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இப்படி இந்த பர்சன் நம்ம சோல்மேட் அப்படின்றது வந்து நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ
அப்படி சோல்மேட் தான் வரப்போகிறாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா, அஹ், அவங்க ஒரு போல்டான பர்சன். ஸோ ஒரு ட்ரூ லவ்வை கொடுப்பாங்க. உங்களை வந்து லிஃப்ட் பண்ணி உங்களை மீன்ஸ் எப்படி சொல்கிறது, உங்களை உயர்த்தி விடுறதுல வந்து ரொம்ப ஹார்ட் போடுவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. நீங்கள் பழைய ஒரு சில பர்சன்ட்ட பழகி நீங்கள் ஏமாந்துருப்பீங்க, அந்த மாதிரி பர்சன் அவங்க கிடையாது. உங்கள் சோல்மேட் வந்து சொல்கிறது வெரி பியூட்டிஃபுல் சோல்மேட். உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இதில் தெரியுது இந்த கார்டில். பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப மணி ஃபோக்கஸ் அதெல்லாம் இருக்காது. அவங்க வந்து உங்கள் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும். உங்கள்கிட்ட ட்ரூவாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஒரு ட்ரூவை. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இருப்பாங்க அந்த சோல்மேட். பட் போல்டாக பேசுவாங்க. அவங்களுக்கு எதுக்கு பற்றியும் பயப்பட மாட்டாங்க. இதுதான் ரைட் அப்படின்ற அடித்து பேசுவாங்க அந்த மாதிரி பர்சன். ஸோ உங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது, உங்கள் சோல்மேட்டோட லைஃப், உங்களோட லைஃப்பும் உங்கள் சோல்மேட் லைஃப்பும் எப்படி இருக்கு? ஸோ உங்களோட சோல்மேட்டோட லைஃப்பும் உங்கள் லைஃப்பும் வீல் ஆஃப் ஃபார்ட்டின் வந்திருக்கு. சூப்பராக இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு லக்கியான கார்டு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. பழைய விஷயத்த மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. எப்பயுமே உங்கள் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களை ஏமாத்தினவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்களை ஏமாற்றி போனவங்களை பற்றி யோசிக்காதீங்க. புதுசாக ஒரு சோல்மேட் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் அந்த சோல்மேட் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்க போகிறாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்தாப்பில் போங்க. பாசிட்டிவான விஷயத்த மறந்துடுங்க. ஒரு லக்கியான கார்டு வந்திருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. உங்கள் முன்னோர்கள், உங்கள் குலதெய்வத்தோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஒரு டிவைனோட சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பழசை மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்கள் சோல்மேட் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு வந்து மணி பிரச்சனைலாம் இல்லைங்க. ஆல்ரெடி உங்கள் சோல்மேட்டுக்கு வந்து ரிச் பர்சனாக தான் இருப்பாங்க. பணத்தை எதிர்பார்த்து வர்றவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ட்ரூ லவ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கோவம் வரும். உண்மையை சொல்லணுன்ற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி பர்சன் தான் அவங்களுக்கு வருவாங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். அவங்க வர்றது வந்து உங்களுக்கு லக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கே அது தெரியும். கூடிய சீக்கிரம் அந்த பர்சனை நீங்கள் பார்த்தாலே பார்த்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு லக்கு ஒரு எல்லா விஷயமும், நீங்கள் ஜாப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்த நிமிஷத்துலேருந்து அவங்க பேசின நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்களுக்கு வருவாங்க. ஸோ உங்கள் சோல்மேட் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சிக்னல்ஸ் காட்டும். கண்டிப்பாக அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க, இதுதான் நம்ம சோல்மேட்டுன்னு. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறத விட ஒரு படி மேலே ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு உங்கள் சோல்மேட்டை வரப்போகிறாங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எப்பயுமே வந்து நம்ம கெட்டதாக நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு பாசிட்டிவாக நினைங்க, நல்ல விஷயத்த நினைங்க. பழசை மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்கள். அவங்க சோல்மேட் எப்படின்னா ரொம்ப ரொம்ப டீம்டு பர்சன்.
அவங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணுன்ற ஒரு ஆசைகள் அதிகம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ஆசையோட தான் உங்க சோல்மேட் வருவாங்க. மணியெல்லாம் விட அவங்களுக்கு ஒரு நல்ல பெர்சன் வேணும். அது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸா இருப்பாங்க. ஸோ அந்த அந்த மாரி பெர்சன் தான் உங்க சோல்மேட்டா அமைவாங்க. கண்டிப்பா வந்து ஒரு சில சிக்னல்ஸ் கண்டிப்பா யுனிவர்ஸ் காட்டும். அந்த சிக்னல்ஸ படி நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணி போங்க. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு லைஃப்ல உங்களுக்கு நடக்க தான் போகுது. இந்த சோல்மேட்னால கண்டிப்பா நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பல கன்ஃப்யூஷன்ல இருந்து அவங்களுமே வந்து உங்கள நோக்கி வருவாங்க. அ வரும்போது அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ், கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்கும். மனி ரீதியா இல்ல. பட் அவங்களுக்கு நீங்க ஒரு சப்போர்ட்டிவ் பெர்சன்றது உங்க சோல்மேட்கிட்ட இருக்கும். அந்த ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். உங்க சோல்மேட் கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்சன் தான் உங்க பெர்சன் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அது மட்டும்தான் ஃபோக்கஸ். ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் லாங்காக ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. அப்படி ஒரு சோல்மேட் தான் வருவாங்க. ஸோ மனி ரீதியாக எந்த பிரச்சனையும் உங்கள் லைஃப்பில் அவங்க 2 பேர்த்துக்குமே இருக்காது. ஒரு சில தேர்ட் பர்சனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதை சமாளித்து போகக்கூடிய தைரியம் உங்கள் சோல்மேட்டிட்ட இருக்குது. கண்டிப்பாக அதையும் அவங்க தாண்டி போயிடுவாங்க. அதையும் தாண்டி உங்கள் லைஃப் லாங்காக வருவாங்க. ஒரு சில தேர்ட் பர்சன் வந்தாலும் விலகி அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் சோல்மேட்டாக இருப்பாங்க. ஸோ ட்ரூ பர்சனாக இருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்கள் சோல்மேட் உங்களை நோக்கி வர்றாங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். இது பொருந்தினவங்களுக்கு எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய்.